இந்த சாப்டர்ல இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எப்படி ஒரு காலம் பிளேஸ் பண்ணலாம், அதேமாதிரி சீலிங் எல்லாம் எப்படி நீங்க செட் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி தெளிவா பார்க்கலாம். ஸோ காலம் அப்படிங்கிறது உங்களோட சப்போர்ட். ஸோ எக்ஸ்டீரியரா உள்ள காலத்தெல்லாம் நீங்க ஹைட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஓப்பனா நீங்க ஆர்க்கிடெக்சரல் ஷேப்ல நீங்க டிசைன் பண்ணி அதை நீங்க ஓப்பன்லயே விட்டுறலாம். ஸோ அந்த நேரத்தில் காலம் எங்க இருக்கும் அப்படின்னா இந்த ஆர்க்கிடெக்சரில் காலம் அப்படிங்கிற ஆப்ஷனில் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் காலம் இருக்கும். ஃபர்ஸ்ட் உள்ளது ஸ்ட்ரக்சரல் காலம், ஆர்க்கிடெக்சரல் காலம். ஸோ நம்ம ஃபஸ்ட்லேருந்து பார்த்தபடி ஸ்ட்ரக்சரல் எல்லாமே உங்களுக்கு அனாலிசிஸ் சம்மந்தம் மட்டும்தான் யூஸ் ஆகும். ஸோ ஸ்ட்ரக்சரல் அப்படிங்கிறது ஒரு இரும்பு மாதிரி. ஸோ அந்த வச்சு லோடு அப்ளை பண்ணி பார்க்குறீங்க. ஸோ இது மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸஸ் அது மாதிரி ஃபீல்டில் யூஸ் ஆகிறது தான் உங்களுக்கு ஸ்ட்ரக்சரல் காலம். ஸோ ஸ்ட்ரக்சரல் காலம் பிக் பண்ணுங்கள், அதில் என்ன டைப்ஸ் இருக்குன்னு பாருங்கள். ஸோ இது மாதிரி டபுள் ஷேப் காலம்ஸ், ஸோ இது மாதிரி எல் ஷேப் காலம், ஸோ ஸ்டீலில் உள்ள காலம் ஷேப்லாம் இதில் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ உங்களுக்கு இது மாதிரி ப்ராஜெக்ட்டுக்கு தேவை ஸ்ட்ரக்சரல் காலம் தேவை கிடையாது. உங்களுக்கு ஒரு ஆர்கிடெக்சரல் காலம் மட்டும்தான் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் உங்களுக்கு தேவை. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இதை கேன்சல் பண்ணிவிட்டு இந்த காலத்தில் ஆர்கிடெக்சரல் காலம் தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ ஆர்கிடெக்சர் காலம் எங்கே வேணும் எப்படி வேணும் நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆர்கிடெக்சர் காலம் கொடுத்துருங்க, உங்களுக்கு காலம் ஒன்று விசிபிளாகவே தெரியும். ஸோ ஏதாச்சும் ஒரு ஃப்ளோர் பிளான் செட் பண்ணிப்போம். இந்த இதை உங்கள் காலத்தை பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆர்கிடெக்சர் காலம் இப்போ டாப்லேருந்து பார்க்கும்போது ரவுண்டாக தெரியுது. ஸோ இந்த டைப் வேண்டி இல்லை, வேறு டைப் இது இருக்கா? ஸோ இதில் ரெக்டாங்கிள் காலங்கிறது நீங்கள் ப்ரீவியஸாக யூஸ் பண்ண காலம், அதேமாதிரி மெட்டல் கிளாட் காலம் அப்படிங்கிறதும் ப்ரீவியஸாக யூஸ் பண்ணது, 2 தான் ப்ரோஸ் ஆகிருக்கு. இதை தவிர வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு உங்களோட லோட் ஃபேமிலிஸ் ஸோ பிக் பண்ணும்போது காலம்ஸ், இதில் என்ன டைப்ஸ் ஆஃப் காலம் உங்களுக்கு வேணும். ஸோ இங்கே உங்களுக்கு ப்ரிவியூ காமிக்கும். ஸோ எந்த மாதிரி காலம் வேணும் அந்த மாதிரி காலத்தை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி காலம் வேணாலும் இந்த மாதிரி காலத்தை செட் பண்ணிங்க, இல்லை இந்த மாதிரி ஒரு ஸ்டைலிஸாக வேணாலும் செட் பண்ணிட்டு ஓகே. இதெல்லாம் எப்போ கிரியேட் ஆகும் அப்படின்னா நீங்கள் டவுன் பண்ணி செட் பண்ணி தான் மட்டும்தான் இதெல்லாம் கிரியேட் ஆகும். ஸோ ஓகேன்னு கொடுத்தோன்னா இங்கே காலம் பிளேஸ் பண்ணுறதுக்குள்ள ஆப்ஷன் உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். இது இங்கே ரொட்டேட் ஆஃப்டர் பிளேஸ்மெண்ட். ஸோ இந்த இதெல்லாம் ஒரு காம்பவுண்ட் மாதிரி தான். ஸோ இந்த காம்பவுண்டில் என்னென்ன ஆப்ஷன்லாம் உங்களுக்கு கேட்டுச்சோ அதே ஆப்ஷன் தான் இங்கேயும் கேட்கும். ஸோ பிளேஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த காலத்தை நீங்கள் ரொட்டேட் பண்ணுவீங்களான்னு கேட்குது. ஸோ டிக் பண்ணிங்கன்னா அந்த ரொட்டேஷன் ஆப்ஷன் உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஹைட், இந்த காரோட ஹைட், அந்த காலத்தோட செக்ஷனும் ப்ரொஃபைல் மட்டும் தான் டிஃபைன் பண்ணி வச்சிருக்காங்க. ஹைட் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ அதுமாதிரி கொடுக்குறப்ப ஹைட் கொடுப்பீங்களா இல்லை டெப்த்து கொடுப்பீங்களா? ஹைட்னா எலிவேஷன் படி ஒரு லெவல்லேருந்து டாப்பில் போகிறது, டெப்த்துங்கிறது நீங்கள் வரைஞ்ச லெவல்லேருந்து டவுனில் போகிறது மாதிரி செட் ஆகிருக்கும். ஸோ இதில் பாருங்கள் ஹைட்னு கொடுத்துட்டு செல் லெவல்னு கொடுத்துட்டீங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் அதாவது ஃப்ளோரில் பிளேஸ் பண்ணுற அந்த காலம் எது முடிய போகும் அப்படின்னா செல் லெவல் வரையும் தான் போகும். பட் உங்களுக்கு எது முடிய போகணும், அந்த ஃப்ளோர் முடிய போகணும், இல்லைன்னா சீலிங் முடிய போகணும்னாலும் சீலிங் முடியாது போகும். சீலிங் முடிய போகிறதுக்கு இந்த ரூஃப்னு செட் பண்ணிட்டோம்னா அந்த ஹைட் உங்களுக்கு சீலிங் முடியும் போகும். இல்லை நீங்கள் ஹைட் தெரியுன்னா அன்கனெக்ட்னு செட் பண்ணிட்டு இதோட ஹைட்டை நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ரூஃப் முடியும் போகணும், ரூம் பவுண்டிங் ஓகே. இந்த இதில் வேணும், இந்த கார்னரில் வேணும், இந்த கார்னர் ஒன்று பிளேஸ் பண்ணிட்டோம். ஸோ வேறு எங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் நீங்கள் பிளேஸ் பண்ணீங்க. ஸோ இந்த இதில் ஒன்று வேணாலும் இங்கே ஒன்று வேணும், அதே மாதிரி இந்த இதில் வேணாலும் இந்த இதில் ஒரு காலமே ஒன்று செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த காலத்தில் நீங்கள் விசிபிளாக எப்படி பார்க்கலாம் அப்படின்னா ஹோம் பட்டன். ஸோ காலம் ஒன்று கிரியேட் பண்ணிட்டீங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி இதை பற்றி உள்ள இன்ஃபர்மேஷன் ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றி நீங்கள் மாற்றணும் அப்படின்னாலும் மாற்றிக்க முடியும். ஸோ இங்கே ப்ராப்பர்ட்டிஸில் பாருங்கள் காலம் 1 செலக்ட் பண்ணியிருக்கீங்க. அது ஃப்ளோரில் பேஸ் இருக்குது, பேஸ் ஆஃப்செட் எதுவுமே இல்லை. டாப் லெவல் எங்கே போய் முடிஞ்சிருக்கு அப்படின்னா ரூஃபில் போய் முடிஞ்சிருக்கு. டாப் ஆஃப்செட்லேருந்து எதுவும் டிஸ்டன்ஸ் இருக்கான்னு கேட்டாலும் அதுவும் இல்லை. ஸோ எல்லாமே செட் ஆகிருக்கு. இதோ செக்ஷரை பற்றி மாற்றுறதுக்கு எடிட் டைப். ஸோ இதில் என்ன சைஸ், ஸோ 18 இன்ச்சஸ் காலமா இல்லை 24 இன்ச்சஸ் காலமா. ஸோ 18 இன்ச்சஸ் நீ கம்மி பண்ணாலும் கம்மி பண்ணிக்க முடியும். ஓகே. ஸோ எல்லாமே சின்ன சைஸ். இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இது இவ்வளோ பெருசாக இருக்குது, இது இவ்வளோ சின்னதாக இருக்குது. ஸோ இதுவும் தகுந்த போல மாறணும் அப்படின்னாலும் நீங்கள் ஈஸியாக மாற்றிக்க முடியும். ஸோ இதே மாதிரி இதை மாற்றுறதுக்கு மாடிஃபைல மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணிப்போம். இதே மாதிரி இது மாறணும், இது மாறணும். ஸோ சின்ன காலமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி எகெயின் இதை பிக் பண்ணிவிட்டு எடிட் டைப். ஸோ 8 இன்ச்சஸ் 9 இன்ச்சஸ் இல்லை பர்டிகுலராக ஒன்றை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பெருசாக போட போகிறீங்க, மற்றதெல்லாம் சின்னதாக போட போகிறீங்கனாலும் சின்னதாக போட்டுக்கலாம். ஸோ இந்த சைடு தான் அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் இப்படி தான் கிரியேட் ஆகிருக்கும். ஆமாம் பேஸ், இந்த பேஸ் எவ்வளோ இன்ச்சஸில் இருக்கணும், இதோட டைமென்ஷன். ஸோ இது என்ன பார் அலுமினியத்தில் செட் ஆகிருக்கு. இதை வேறு எது நீங்கள் மாற்றினாலும் மாற்றிக்க முடியும். இது கான்கிரீட்டில் செட் பண்ண போகிறோம், கான்கிரீட் ஓகே. ஸோ இதோட மெட்டல் இப்போ என்னவோ மாறிட்டுனா கான்கிரீட்டாக மாறிட்டு. பேஸ், பேஸ் எவ்வளோ இன்ச்சஸ் இருக்குது, அதோட கேப்ஷல் எவ்வளவு, டயாமீட்டர் எவ்வளவு எல்லாமே தனியாக செட் பண்ணிக்கலாம். அங்கே போய் 8 இன்ச்சஸ் செட் பண்ணாமல்
இங்கே டேட்டா மாத்திக்க முடியும். ஸோ இங்க 2 தான் இருக்கு. பார்த்தீங்கன்னா 18 இன்ச்சஸ், 25 இன்ச்சஸ். 18 இன்ச்சஸ்ங்கிறது 1 ஃபீட் 6 இன்ச்சஸ் தான் நீங்க 18 இன்ச்சஸ்ன்னு சொல்றீங்க. இல்ல மாத்துனாலும் மாத்திக்க முடியும். இன்னும் சின்னதா வேணாலும் டேட்டா இங்க வந்து மாத்திக்கலாம். ஏன்னா டிஃபால்ட்டா யூஸ் பண்றது இது 2 தான் ஸ்டாண்டர்ட். இல்ல அதுக்கு கம்மியா நீங்க கட்ட போனீங்கன்னா, கம்மியா நீங்க மாத்திக்க முடியும். அப்ளை. ஓகே. ஸோ காலம் 1 பிளேஸ் பண்ணிட்டீங்க. ஸோ ரூஃப் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் இந்த காலம் எக்ஸாக்ட்டா அந்த இடத்துல பிளேஸ் ஆயிரும். இது மாதிரி எந்த மாதிரி காலம் வேணாலும் நீங்க ஈஸியா செட் பண்ணிக்கலாம். இதே ஆர்க்கிடெக்சர்ல காலம்ல ஆர்க்கிடெக்சரல் காலம் எடுத்துக்க போறோம். ஸோ உங்களுக்கு இன்விசிபிளா ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும். ஸோ இல்ல லோட் ஃபேமிலியில வேற எதுவும் காலம் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த மாதிரி காலம் யூஸ் பண்ண போறீங்க? இது மாதிரி ஒரு ரவுண்ட் காலம் தான் யூஸ் பண்ணிக்க போறேன். எந்த டேட்டா அப்படின்னா இந்த டேட்டா ஒரு சின்ன காலம்ஸ். இந்த டேட்டா ஃப்ளோர்னு செட் பண்ணீங்க. ஸோ ஃப்ளோர் டாப் வியூ தான் நீங்க செட் பண்றது கொஞ்சம் ஈஸியா செட் ஆகும். எந்த டேட்டா வேணும்? இந்த இடத்துல ஒரு காலம் வேணும். ஸோ ஹோம் பிக் பண்ணுறோம். அந்த இடத்துல ஒரு சின்ன காலம் ஒன்று கிரியேட் ஆகிருக்கும். இது சைஸை மாற்றுறதுக்கு எடிட் டைப்பில் டயமீட்டர்னா 0.6 இன்ச்சஸ் தான் இருக்குது. ஸோ நீங்கள் 18 இன்ச்சஸ்ன்னு கொடுத்துருங்க. ஸோ அந்த சைஸுக்கு அது கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இதுக்கு ஈக்குவலாக கிரியேட் ஆகிருக்கும். ஸோ அந்த மெட்டீரியல் என்ன மெட்டீரியல் தெரியல, வேறு எதுவும் மெட்டீரியல் அப்ளை ஆகிருக்கு. அதனால் எடிட் டைப்பில் மெட்டீரியல் இன்னும் அப்ளை பண்ணலை. ஸோ இதுவும் கான்கிரீட் செட் பண்ணிட்டு அப்ளை ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா இந்த காலம் உங்களுக்கு இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிரும். ஸோ இது மாதிரி தேவையான காலத்தை ஈஸியாக நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இல்லை டிஸ்டன்ஸோட மெயின்டைன் பண்ணாலும் ஈஸியாக டிஸ்டன்ஸோட நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த காலத்தை பிக் பண்ணுங்கள். இந்த காலம் இதுலேருந்து 10 ஃபீட் இருக்குது, இதுலேருந்து 10 ஃபீட் இருக்குது. அதே மாதிரி இந்த காலம் இதுலேருந்து 37 இருக்குன்னு தனியாக செட் பண்ணிக்க முடியும். ஸோ இதான் காலம்ஸ்.